ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கும் கம்போஸ்டிங் சார்ந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த வெயிலில் கூட கம்போஸ்டிங் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல நீங்கள் பண்ணுற தொட்டியாக இருந்தாலும் சரி, பக்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து க்ரோ பேக்கில் பண்ணாலும் சரி, அதை கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சிங்க அப்படின்னா சூப்பராக கம்போஸ்டிங் ஆகிடும். 21 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக 80% கம்போஸ்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இது பாருங்கள், நான் வந்து ஒரு துளசி செடி, ஒரு தொட்டி தேவைப்படுது. அந்த துளசி செடியை நான் பிடுங்கிட்டேன். திருநீற்று பச்சிலை, துளசி செடி, நித்திய கல்யாணி போல் நிறைய பிடுங்கி போட்டிருந்தேன். தேவையில்லாத செடிகள், களை செடிகள், அதையும் நம்ம வந்து கம்போஸ்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அடி லேயருக்கு ஒரு ஓட்டை இருக்குது, பெரிய ஓட்டை. அந்த ஓட்டையில் ஒரு கல் வச்சுட்டேன். அதில் வந்து நம்ம வேஸ்ட்டாக பிடுங்கி போட்டால் இந்த மாதிரி செடிகளையும் நீங்கள் பச்சை செடிகளாக இருந்தாலும் சரி, காஞ்சதாக இருந்தாலும் சரி, கம்போஸ்டிங்க்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நல்ல பெரிய துளையாக ஒரு துளை போட்டிருக்கேன், கல் வச்சுருக்கேன். பிடுங்கி போட்ட செடிகளை அடி லேயரில் நான் போடுறத பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ அப்படிங்கிறதுனால நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கம்போஸ்டிங் எல்லாருமே பார்த்து பயன்பெறணும். நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போது பிடுங்கி போட்ட செடிகளை அடி லேயரில் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஈல்டு முடிச்சுட்டு ஒரு வெண்டை செடியோ அல்லது ஒரு கத்திரி செடியோ, பழைய மண்கலவை, தொட்டியில் இருக்கிற ஈல்டு முடிஞ்ச பழைய மண்கலவை, அதை பிடுங்கி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ காய்கறி கழிவு ஒரு பக்கெட் நிறைய கொண்டு வந்திருக்கேன். இதில் வாழைப்பழத்தோல், தேங்காய் நார் கழிவு, ஸ்வீட் கார்ன் வாங்கி பசங்க சாப்பிட்டாங்கன்னா ஸ்வீட் கார்னோட தோல்கள்னு எல்லாமே இருக்குது. இது ஈல்டு முடிஞ்ச மண்கலவை. ஒரு செடி வந்து அறுவடை முடித்த அந்த பழைய மண்கலவையில் நிறைய மண்புழுக்கள் இருக்கும். அந்த மண்ணில் ஏராளமான நுண்ணுயிரிகளும் இருக்கும். கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய மண்கலவையை நான் திருப்பி திருப்பி பயன்படுத்துறதுனால அதில் வந்து பெருசு பெருசாக இருக்கிற அந்த மண்புழுக்களை இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டில் நம்ம 2 போட்டோம் அப்படின்னா அது நிறைய மல்டிப்ளை ஆகும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். காய்கறி கழிவு ஒரு லேயர் அப்படின்னா மண் ஒரு லேயர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் தோலெல்லாம் நான் பிச்சு போட்டிருக்கேன். வெங்காயத்தோல், பூண்டு தோல், காஃபி பொடி, டீ பொடின்னு கிச்சனில் வேஸ்ட்டாக கிடைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் தேங்காய் நார், அந்த மட்டை இருக்குது பாருங்கள், அந்த தேங்காய் நார் இருக்குது, வெங்காயத்தோல் நிறைய இருக்குது, பழுத்து போன பச்சை மிளகா, காஞ்ச மிளகாவோட விதைகள், தக்காளி, அழுகி போன தக்காளி, அழுகி போன கத்திரிக்காய்னு வேஸ்ட்டாக போன காய்கறிகளோட தோல்கள் எல்லாமே இருக்குது. காய்கறிகளும் இருக்குது. இதில் தேங்காய் நார் அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தேங்காய் நார் கண்டிப்பாக நீங்கள் கம்போஸ்டிங்கில் போடலாம். இது 21 நாளில் மக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்காது. இது வந்து 2 மாதம் ஃபுல்லாக டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால இந்த தேங்காய் நாரை போட்டு நம்ம கண்டிப்பாக கம்போஸ்டிங் பண்ணலாம். அது பாதி கம்போஸ்டிங் ஆகி அப்படியே குச்சி குச்சியாக நாராக இருக்கும். நான் இந்த கம்போஸ்டிங் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் உடனேயே நம்ம புதினாவோட தண்டுகளை ஊண்டி வைக்க போகிறோம். அது வந்து வளருதா இல்லையா, அதுலேருந்து நான் புதினா அறுவடை பண்ணுறேனா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேட் பண்ணுறேன். இந்த தேங்காய் நார் கழிவு இதில் நிறைய போட்டிருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம புதினா தண்டு உடனேயே ஊண்ட போகிறோம். இப்போ புதினாவே நிழல் பாங்கான இடத்துல சூப்பராக வளரும். ஒரு ஜிலுஜிலுப்பான ஒரு மண்கலவையில், ஒரு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய மண்கலவையில் நிழலில் வச்சிங்க அப்படின்னா புதினா சூப்பராக வரும். இப்போ இந்த கம்போஸ்டிங் தொட்டியை நம்ம நிழலில் தான் வைக்க போகிறோம். இதில் தேங்காய் நார் இருக்குது, கிச்சன் வேஸ்ட்டும் இருக்குது. 21 நாளில் இது 80% கம்போஸ்ட் ஆகிடும். அதோட தினம் இந்த புதினாக்கு நம்ம தண்ணி தெளிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த கம்போஸ்டிங் தொட்டிக்கும் நம்ம தண்ணி தெளிக்க போகிறோம். இந்த மாதிரி மண்கலவையை மேலே போட்டு கடைசி லேயராக இந்த கம்போஸ்டிங் தொட்டியை நான் ஃபில் பண்ணுறதை பாருங்கள். இது செடி வைக்கிற 10க்கு 10 அல்லது 12க்கு 12 இருக்கலாம் சிமெண்ட் தொட்டி. இதுலேயும் நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலாம். க்ரோ பேக் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட செடி வைக்கிற க்ரோ பேக், அதுலேயும் பண்ணலாம். வேஸ்ட்டாக போனால், உடஞ்சி போனால் பிளாஸ்டிக் பக்கெட் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் பண்ணலாம்.
இந்த மாதிரி பண்ணும்போது மண் கலவை நம்மக்கிட்ட அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தரையும் நர்சரியில் போய் கொக்கோ பீட்டோ அல்லது மண்ணோ எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. உரங்கள் மட்டும் நம்ம வாங்கி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். அது கூட அடிக்கடி உரங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஒரு வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம் நம்ம மண் கலவையில் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா செடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடியை விதைத்து நாற்று மாற்றி இதில் எடுத்து வச்சு அதில் பூக்கள் வர வரைக்கும் இந்த கம்போஸ்டிங் தொட்டியில் இருக்கிற இந்த மண்கலவையில் இருக்கிற சத்துக்கள் போதுமானது. நீங்கள் அந்த செடி எப்போ நாற்றா வளர்ந்து அதில் பூக்களை பார்க்குறீங்களோ அப்போ அடி உரமாக ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈல்டு சூப்பராக இருக்கும். மேற்கொண்டு செடியோட வளர்ச்சி வைக்கிற பூக்கள் கொட்டாமல் திரட்சியான பூக்களாக மாறும். நமக்கு காய்களும் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். நமக்கு கிச்சனில் வேஸ்ட்டாக கிடைக்கிற காய்கறி கழிவை வெளியே தூக்கி கொட்டாதீங்க. இந்த மாதிரி கம்போஸ்டிங் பண்ணும்போது மண் கலவை நமக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மண் அடிக்கடி வெளியில் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ மண் போட்டு மூடியாச்சுங்க. ஃபுல்லாக அடியில் கிச்சன் வேஸ்ட்டு ஒவ்வொரு லேயராக இருக்குது. இப்போ இதுலேயே எங்கிட்ட இருக்கிற புதினா தண்டுலேயே ஒன்று ஊண்ட போகிறேன் பாருங்கள். வேரோடு இருக்கிற புதினா தண்டு இதில் வேரும் இருக்குது. அப்படியே இதில் நான் நடுப்பகுதியில் ஊண்டி வைக்க போகிறேன். இதை நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு இந்த எப்படி புதினாக்கு நம்ம தண்ணி தெளிப்போமோ அதே மாதிரி இந்த தொட்டிக்கு கம்போஸ்டிங் ப்ராசஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் தண்ணி தெளிக்கணும். டெய்லி மார்னிங் இந்த புதினாக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வேரில் தெளிப்போம் பார்த்தீங்களா? அப்போ புதினா செடியும் வளரும், உள்ளே இருக்கிற கிச்சன் வேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த தண்ணி பட்டு கம்போஸ்டிங் ப்ராசஸ் வேகமாக நடக்கும். நீங்கள் புளிச்ச மோர் இருந்தால் தெளிக்கலாம், இல்லை பஞ்சகவ்யா ஜீவாமிர்தம்னு ஏதாவது உரங்கள் வச்சுருந்தா கூட அதை தண்ணியில் டைல்யூட் பண்ணி நீங்கள் தெளித்து விடலாம். கண்டிப்பாக ஒரு மாதத்தில் இதில் 90% கம்போஸ்ட் ஆகிடும். 21 நாளில் இதில் 80% கம்போஸ்டிங் சூப்பராக ஆகிடும். ஓகே வீவர்ஸ், வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.